ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை சேனல். எஸ்பிஓ அப்டேட் தான். ஸோ இன்றைக்கி என்ன பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆன்லைன் ஜாப் தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயினிங் இன்னும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே எதிர்பார்க்குறேன். ஸோ சொன்னாங்கன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்டேட் வந்துட்டுருக்கோம். அண்ட் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் பண்ணுங்கள். ஸோ எஸ்பிஓ அப்டேட் பார்த்துடலாம். இப்போ 2-3 விஷயம் சொல்லியிருக்காரு சார். ஆல்ரெடி ரீஃபண்டு, ஸோ கொஷின் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ரீஃபண்ட் எப்போ கொடுப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா எப்போ ஜாயினிங், எப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அண்ட் வித்ட்ரா எப்போ நீங்கள் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பீங்க, அந்த பெண்டிங் ஐடி சஸ்பெண்ட் ஐடிக்கெலாம் என்ன ரீசன் இப்போ நான் சொல்ல போகிறோம். எல்லாமே அவர் ஒரு வீடியோ கடைசியில் ஒரு ஆடியோ கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஃபஸ்ட்டு. ஸோ ரீஃபண்ட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ அடுத்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நான் ஒர்க் பண்ண விரும்பலை, ரீஃபண்ட் கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு. அதாவது நமக்கெல்லாம் எப்போ ரீஃபண்ட் வரும், அதாவது நான் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் எனக்கு எப்போ ரீஃபண்ட் தருவீங்க, அது ஜூன் அல்லது ஜூலை அந்த டைமில் நமக்கு எல்லாமே அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஸோ ரீஃபண்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்ட்ரா, எப்போ வித்ட்ரா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா இந்த ரீஃபண்ட் கொடுத்துட்டு நமக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனுவலாக தான் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒர்க்குக்கு இன்றைக்கி தான் திருப்பி நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஒர்க் எப்போ என்னன்றது சில இஷ்யூஸ் இருக்குது. அது மீதி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம், பட் சில விஷயங்கள் இருக்குது, அது பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு பிளானிங் அப்ரூவ்டு தான் இன்னும் வரல. பிளான் அப்ரூவ்டு வந்துச்சுன்னா பிளானை சொல்லிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சரி எல்லாம் ஓகே, பட் என்னோட ஐடியெலாம் சஸ்பெண்டில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. நான் ஒர்க்கை பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. உள்ளே போய் நான் வேலெட்டில் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியல, இல்லை எனக்கு ரீஃபண்டும் போட முடியல அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும்னா, இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கவனமாக கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, அதாவது என்னால் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ண முடியல, எனக்கு பாஸ்வேர்டும் வரமாட்டேங்குது, ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் எனக்கு மெயில் ஐடியில் லிங்க் வரமாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, சஸ்பெண்டட் இருக்கவங்க, அப்புறம் பெண்டிங்கில் இருக்கிறவங்க. ஸோ பெண்டிங்கில் இருக்கவங்க பிரச்சனை கிடையாது. ஏன்னா அப்போ ஆரம்பத்தில் ஐடி போட்டுட்டு பெண்டிங்கில் இருக்கும். ஆக்டிவில் இருக்கவங்களுக்கு தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ பெண்டிங் ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த சஸ்பெண்டட் இருக்கிறது, அப்புறம் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து நமக்கு பாஸ்வேர்டு வரலன்னு இருக்கவங்களுக்கு, இவங்களுக்குலாம் மட்டும்தான் இந்த இது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்குது, கமாண்டரை எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதை முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டர்கிட்ட நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு கமாண்டர்கிட்ட, சார் இந்த மாதிரி என்னோட ஐடி சஸ்பெண்டடாக இருக்குது, என்னால் ஓப்பன் பண்ண முடியல அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ, உங்களோட ஸ்டாஃப் ஐடி, நேமு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் போட்டு கரெக்டான ப்ரூஃபோட, ஓகேங்களா. ஸோ கரெக்டான ப்ரூஃபோட எல்லாத்தையும் அவங்களுக்கு அனுப்பிச்சு என்னால் ஓப்பன் பண்ண முடியல அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கமாண்டர்கிட்ட தெரிவிக்க வேணும். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்குள்ளே தான் உங்களுக்கு டைமு. ஒரு கமாண்டர்ஸ் எப்படி ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி நாளைக்குள்ளே அதை பண்ணி முடிச்சுருங்க. ஏன்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லா டேட்டாஸும் வச்சுட்டு தான் நமக்கு ஜீரோ பண்ணுவாங்க. அதாவது பேங்க்கில் எப்போ ஜீரோ பண்ணுறாங்களோ அப்போ எல்லாருக்கும் வித்ட்ரா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். நான் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். அண்ட் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ